ஐயா, இந்த காலை வேளையில் கர்த்தாவே உங்கள் பாதபடியில் வந்திருக்கிறோம், உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம், உங்கள் சிங்காசனத்து முன்னாடி வந்திருக்கிறோம். பரலோக பிதாவே, நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர சுவாமி. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த 21 நாளாவது கர்த்தாவே ஜெபத்தில் சுவாமி 1வது நாள் கர்த்தாவே அப்பா, நீ உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறேன் கர்த்தாவே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சொன்னவரே, நீரே வழி சத்தியம் ஜீவனமாக இருந்து கர்த்தாவே நீ ரட்சித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ள தேவன் இரக்கமுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீ ரட்சகர் கர்த்தாவே நீர் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களோட இருக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திர சுவாமி. அப்பா, இந்த காலை வேளையில் தகப்பன் எங்கள் ஆவி ஆத்மா சரீரமும் ஆவியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியனோட ஆளிகைக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களை சுத்திகரிங்க கர்த்தாவே ஆண்டவரே, சுத்திகரிங்கப்பா. ஆவியானவரே எங்கள் பேச்சில் நடிக்கல பார்வையில் எண்ணங்களும் கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, எங்களை சுத்திகரிங்க 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 அப்பா. எங்களை உருவாக்குங்க பரிசுத்தப்படுத்துங்க. பேச்சில் நடிக்கல பார்வையில் எண்ணங்களை எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனே இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே எங்களை ஆண்டவரே அப்பா பரிசுத்தாவியானவர் நீர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆவியானவரே நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு ஆவியங்களும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தாவே காரியங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே நீர் கர்த்தாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாளுக்காக நன்றி, நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி. என் ஜனங்களை ரட்சிங்க, என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் ஜனங்களை மேலே உன் கரம் இருக்கட்டும், என் அதிகாரிகளை மேலே உன் கரம் இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பிகளை மேலே உன் கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திர சுவாமி. ஒவ்வொரு அதிகாரிகளும் ரட்சிக்கப்படட்டும், ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்படட்டும், ஒவ்வொரு குழந்தைகளும் மேல பாதுகாவல் கர்த்தாவே கொடுங்க சுவாமி. என் தேசத்தை மேல உனக்கு கரம் இறங்கட்டும் அப்பா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே கட்டுகளோட இருக்கிறாங்களோ சுவாமி, அந்த கட்டுகள் இருந்து விடுதலை, பாவத்தின் கட்டு சாபத்தின் கட்டு கர்த்தா, பின்னி சூன்யம் கட்டு மாய மந்திரங்களும் அசுத்தாவிகளும் அப்பா யார் யார் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர கட்டிப்பட்டு இருக்காங்களோ ஆண்டவரே அந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே கட்டி இருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் இது காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால அவுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் ஆவியானவரே ரட்சிங்க. அந்த குடும்பங்களை மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஒவ்வொரு அறையில ஒவ்வொருத்தர் மேல ஒரு கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்து மேல தேவன் உங்க கரம் இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும். அந்த குடும்பங்களை போராடுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும். சுட்டெரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்து மேல தேவ உங்க பிரசன்னம் 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 அபிஷேகம் இறங்கட்டும். செபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, தியானிக்க முடியாம ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள்ல கிரியைகளை சேர அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சுட்டெரிக்கிறோம் ஐயா. தேவனே அந்த குடும்பங்கள் மேல தேவ உங்க கரம் இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே இந்த காலை வேளையில எழும்பி செபிக்கட்டும் கர்த்தாவே அப்பா. தூக்கத்தை கொண்டு வந்து, பலவீனங்களை கொண்டு வந்து, சோறுகளை கொண்டு வந்து கர்த்தாவே அப்பா செபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம கர்த்தாவே, தியானிக்க முடியாம கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகளால் இயேசுவின் நாமத்தை இப்பொழுது நான் ஆண்டவரை சுட்டெரிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை தேவனை கர்த்தாவை எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்புங்க கர்த்தா. உங்க ராஜ்யத்துக்கு ஆயுதப்படுத்துங்கப்பா. உங்க வருகைக்கு ஆயுதப்படுத்துங்கப்பா. நெட்டில கர்த்தாவை பேர் எழுதப்படணும், ஜீவ கிரந்தத்தில் பேர் எழுதப்படணும். பரலோகத்தை கர்த்தாவை ஒவ்வொருத்தரும் ஆயுதமாகணும். தேவனே கர்த்தாவை இந்த உலகத்தை கொண்டு வந்த நோக்கம் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதற்காக அழித்திரோ, எதற்காக முன்குறித்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டிரோ அந்த காரியங்களை உறுதியாய் கர்த்தாவே ஆண்டவரே உங்க பிள்ளைங்கள் இருக்க தேவனே கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த முதலாவது நாலு தகப்பனே உங்க பாதுபடி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்கள மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவன் அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. கேட்கும் போதே பரிசுத்தாவியானவரே தகப்பனே உன் அக்கினி அபிஷேகத்தால நிரப்புங்க. ஒவ்வொருத்தர் ஆவி ஆத்மா சரீரமும் கர்த்தா பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. சுத்திகரிங்கப்பா. பேச்சு நடிக்கை பார்வை எண்ணங்கள்ல கர்த்தாவை சுத்திகரிப்பு இருக்கணும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே
கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் தேவனை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. உங்களால முடியும் ஆண்டவரே. நீ தெரிந்து கொண்ட உங்களுக்கு விரோதமா கர்த்தாவே போராடுகிற அந்தகார கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்துல கர்த்தாவே நீர் ஆண்டவரை பாதுகாவல கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு பாதுகாவல கொடுங்கப்பா. யார் யார் என்ன கஷ்டத்தோட வேதனையோட இருக்கிறாங்களோ கர்த்தாவே அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுங்கப்பா. கட்டி இருக்கிற கர்த்தா பொல்லாத ஆவின் கட்டுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே சுட்டெரிக்கிறோம் அப்பா. அந்த கட்டுகள் இருந்து அவங்களுக்கு விடுதலை தேவனே கொடுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதியில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. உங்க தள்ளுமகளால சுகமாக்குங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைகள் அனுப்பி கர்த்தாவே குணமாக்குற தேவன் ஆண்டவரே. தேவா ஸ்தோத்திரமாவியானவரே. உங்க தள்ளுமகளால சுகமாக்கி எப்பா நரம்புல எலும்புல கர்த்தாவே ரத்தத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு வியாதிகள் இருந்து விடுதலை தேவனை கொடுங்கப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே என்னென்ன கஷ்டத்தோட இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கடிக்கட்டும் கர்த்தாவே. இப்பொழுது சுகத்தை கடிக்கட்டும் ஆண்டவரே. தேவனை ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை ரட்சிங்கப்பா. கடனோட இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தை நீங்கட்டுமப்பா. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே நீ அநேக ஜனங்களை கடனு கொடுப்பாய், நீயோ கடனை வாங்காது இருப்பாய்னு சொன்னீரே ஆண்டவரே. அந்த கர்த்தாவே அந்த கடனில் இருந்த விடுதலை தேவனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உன் கையின பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவனை திருமணம் ஆகாம யார் யார் கர்த்தாவே இருக்காங்களோ ஏற்ற காலத்துல கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர சுவாமி. மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லை. ஏற்ற காலத்துல கர்த்தாவே ஆண்டவரே மகனுக்கு ஒரு துணை கொடுத்து தேவனே மகளுக்கு ஒரு துணை கொடுத்த கர்த்தாவே கர்த்தருக்காக எழுவி பிரகாசிக்க தேவனீர் உதவி செய்யுங்கப்பா. யார் யார் கர்த்தாவே திருமணத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ உங்களுக்கு கர்த்தாவே அந்த திருமணம் நடுக்க கிருபை தாங்கப்பா. அதே போல வீடு இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே வேலை இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைங்களப்பா உங்க பாதபடியில ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுக்கு ஆண்டவரே அந்தப்பா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுங்கப்பா. தேவனே கர்த்தாவே வானமோ என் சிங்காசனம் பூமியோ என்னோட பாதபடின்னு சொன்னீரே. இது பூமியில கர்த்தாவே அப்பா உங்க பாதபடியில உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தா வீடுகளை கொடுங்கப்பா. அதே போல தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யார் யாரப்பா கஷ்டத்தோட வேதனையோட இருக்கிறாங்களே ஒவ்வொருத்தருக்கு விடுதலை தேவனை கொடுங்க கர்த்தாவே. அசுத்தாவி கிரியைகளால கர்த்தாவே இருக்கிறாங்கப்பா. பயத்த நாவி, எரிச்சல் நாவி, கோபத்த நாவி கர்த்தா பின்னி சொன்னி கட்டு மாய மந்திரங்களும் அசுத்தாவிகளும் எரிச்சல் கோபங்களை கொண்டு வந்த அந்த ஆவிகளை கர்த்தாவே ஜனங்களை கர்த்தாவே கட்டி வைத்திருக்கிறான். பொல்லாத ஆவிகள் அல்ல இயேசுவின் நாமத்தால் சுட்டெரிக்கிறோம் ஐயா. என் தேசத்தை தேவனீர் அப்பா என் ஜனங்களை ரட்சிங்க. இருள வாழ்ற கர்த்தாவை ஒவ்வொரு புள்ளிங்களை வெளிச்சத்துக்கு வரட்டுமப்பா. அநாதி திக்கில்லாத விதவைகளை கர்த்தாவின் ரட்சிங்க. அவங்களுக்கு கர்த்தா பாதுகாவல் கொடுங்கப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா. ஒவ்வொரு தேவ புள்ளிங்களை மேல உங்க பிரசன்னம் இறங்குறதுக்காக நன்றி சுவாமி. நீர் பெரியவரே ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் ரட்சகரே ஸ்தோத்திரம் ஐயா. துர்கமே ஸ்தோத்திரம் ஐயா. அடிக்கலமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா. இசாபங்கள் இருந்து கர்த்தாவே இப்பாவங்கள் இருந்து விடுதலை கர்த்தாவே. பாவு கட்டுகள் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரும் விட்டு வெளிக்கிட்டோமப்பா. எபேசியர் 4:30 கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர துக்கப்படுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவரே அந்த துக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. நாவினாலே வந்த அந்த பாவங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. பெற்றோர் சொல்லும் கர்த்தா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமே ஆவியானவரே ஸ்தோத்திரம் வந்திருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த புள்ளிகளை விட்டு வெளியே போகட்டும் அப்பா. ஆதியாக 9:25 கர்த்தாவே பெற்றோருக்கு ஆண்டவரே சொல்லும் வார்த்தைகளை கீழ்ப்படியாமே ஆண்டவர் இருக்கிறவே பிள்ளைங்கள மேல வந்திருக்கிற அந்த பாவங்கள் அவங்களை விட்டு வெளியே போகட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா. பேர் வைக்கும் போது வந்திருக்கிற அந்த சாபங்கள் ஆண்டவரே அப்பா 1 நாளாகமம் 4:9 1 சாமுவேல் 4:21 ஆண்டவரே ஸ்தோத்திர பேர் வைக்கும் போது வந்திருக்கிற அந்த சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரும் விட்டு வெளியே போகட்டும் அப்பா. தேவன் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே அப்பா அதிகாரத்தில் இருந்து கர்த்தாவே வந்திருக்கிற அந்த சாபங்கள் ஆண்டவரே அப்பா அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அவங்களை விட்டு விலகட்டும் அப்பா. அதே போல நியாயாதிபதிகள் 9:27 படி கர்த்தாவே அப்பா அதிகாரத்தில் இருந்த போது கர்த்தாவே சொல்லும் வார்த்தைகள் சுவாமி அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தா அவங்களை விட்டு விலகி போகட்டும் ஐயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அதே போல சுபாவ பாவங்கள் ஆண்டவரே வர சாபங்கள் ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினால அவங்களெல்லாம் விட்டு விலகட்டும் அப்பா. முரட்டாட்டம் கர்த்தாவே 1 சாமுவேல் 15:22
22:23 முரட்டாட்டம் ஆண்டவரே சவுல் தேவனே கர்த்தா உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது கீழ்ப்படியாம இருக்கும்போது தேவனை சாபம் சவுல் மேலே வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே அந்த கர்த்தாவே அந்த முரட்டாட்டமான சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைங்களை விட்டு வெளியே போகட்டும் ஐயா. கோபம் கர்த்தாவே ஆண்டவரே ஆதியாகமம் 49:5-7 வரை கர்த்தாவே அந்த கோபத்தினாலே வந்திருக்கிற அந்த சாபங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. யாக்கோபு பிள்ளைங்களை கர்த்தாவே செய்த அந்த ஆண்டவரே அப்பா அந்த கொலைனாலே வந்திருக்கிற அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவனே யார் யார் ஆவியானவரே அப்பா இந்த மாதிரி சாபங்களை சிக்கிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை தேவனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதன் கர்த்தாவே அப்பா நம்புதல் ஆண்டவரே மனிதன் நம்பி கர்த்தாவே மோசம் போயிருக்கிறார் ஆண்டவரே கர்த்தாவே அந்த சாபங்களை கூட மனிதன் கர்த்தாவே மன்னிக்க முடியாம மனிதன் கர்த்தாவே ஆண்டவரை தீங்கு செய்திருக்கிறான் ஆண்டவரே அந்த சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மனிதனுக்கு பயப்படுகிற அந்த சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால அவங்களை விட்டு வெளியே போகட்டும் அப்பா. எரேமியா 17:5-6 கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பாவங்கள் மனிதனுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கீழ்படுற அந்த கீழ்படியாம போன அந்த சாபங்களை கர்த்தாவே மன்னிங்கப்பா. மனிதனுக்கு பயப்படுத்துகிறா அந்த சாபங்கள் நீதிமொழிகள் 29:25 மனிதனை பார்த்து பயப்படுகிற அந்த சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் யார் யார் ஆண்டவரே அப்படி பயப்படுறாங்களோ அவங்களுக்கு விடுதலை தேவனீர் கொடுங்கப்பா. பெருமை கர்த்தாவே ஆண்டவரே 1 பேதுரு 5:5 கர்த்தாவே அந்த பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பேன் தாழ்மை உள்ளவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. அந்த பெருமை ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவை நிர்மலமாகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேல தேவனோட பிரசன்னம் இறங்கட்டும், தேவனோட அபிஷேகம் இறங்கட்டும். இது சாப பாவ கட்டுகள் இருந்து விடுதலை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வியாதிகள் இருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்தித்ததுக்காக நன்றி. வேதத்தை வாசிக்க தியானிக்க அதன்படி நடுக்க உன் கற்பனையின்படி நடுக்க ஒவ்வொரு குடும்பத்தில் பலிப்பீட்டங்களை கட்டுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உங்க பாதபடியில் வரட்டும், உங்க சமூகத்தில் வரட்டும் ஆவியானவரே. நன்றி சுவாமி. ஆவியானவரே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே. ஒரு ஆத்மா கூட வீணாய் போக கூடாதுன்னு தேவனை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே பாப்பா. அவங்க பரம்பரை சாப பாவ கட்டுகள் இருந்து விடுதலை தேவனில் கொடுங்கப்பா. யார் யார் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வாங்க கர்த்தாவே. யார் யார் சாப பாவ கட்டுகள வியாதியில இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேவநீர் கொண்டு வாங்க சுவாமி. நீர் கர்த்தாவே சொன்னீரே நான் பரிசுத்தர் என்னை போல நீங்களும் பரிசுத்தம் ஆவுங்கள்னு சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க ஐயா, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க ஐயா. எத்தனோ பேர் என் தேசத்துல கர்த்தாவே கட்டுகளோட இருக்கிறாங்க ஐயா, எத்தனோ பேர் வியாதியோட இருக்கிறாங்க கர்த்தாவே. அவங்களுக்கு அப்பா விடுதலை கொடுக்கிற தேவ நீரையா. இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை ஆண்டவர், இயேசுவின் வார்த்தைனால விடுதலை, இயேசுவின் ஆண்டவரே கர்த்தாவே நாமத்தினால விடுதலை தேவனே ஜனங்களுக்கு நீர் கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. என் தேசத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம். எந்த ஒரு நாசங்களும் மோசமும் நடக்க கூடாதுப்பா தேவனே. என் தேசத்துல கர்த்தாவே அப்பா இந்த பஞ்சங்களும் உபதிரங்களும் கொள்ளை நோய்கள் வரும்போது உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்றியப்பா. என் தேசத்துல கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விலைவாசிகள் எல்லாம் கம்மியாகட்டுமாப்பா தேவன். என் தேசத்தை ரட்சிங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அழித்திருக்கிற ஊழிக்காரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஓ அப்பா தகப்பன் என் தேசத்தில் கள்ள ஊழிக்காரங்களோ கள்ள தீர்க்கதரிசிகளோ கள்ள விசுவாசிகளோ எழும்பக்கூடாதையா தேவன் கர்த்தாவே. நீர் தெரிந்து கொண்ட ஊழிக்காரங்களை சுகத்தை விரும்புகிற தேவனையா. நீ தெரிந்து கொண்ட ஊழிக்காரங்களை மேலே தேவா அவனுக்கு கரம் இறங்கட்டும். அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்களை போக்கத்தையும் உரைத்தையும் ஆசீர்வதிங்கய்யா. அவங்க ஊழியங்கள கர்த்தா பெருக செய்யுங்கப்பா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா ஊழிக்கார சுகத்தை விரும்புகிற தேவநீர் ஆண்டவரே. அவங்க சபைகளை எழுப்புதல் கர்த்தாவே அப்பா. அவங்க குடும்பங்களை எழுப்புதல் ஆண்டவரே. அப்பா தேசத்துல எழுப்புதல் ஆண்டவரே. உள்ளங்கள்ல எழுப்புதல் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கர்த்தா எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. என் தேசத்தை மேல உன்னை கரம் இறங்கட்டும். ஊழிக்காரங்களின் ஆசீர்வதித்ததுக்கு நன்றி. சபைகளை எழுப்புதல் காண செய்யறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே. இன்னும் அவங்க வருகை தாமதமானால் ஆவியானவரே ஸ்தோத்திர சுவாமி. என் ஜனங்களை ரட்சிக்கப்படணும் கர்த்தாவே. இன்னும் எங்கே நாங்கள் போகணும், என்ன செய்யணும் கர்த்தா. உங்க சித்தம் என்ன, உங்க நோக்கம் என்ன, ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாக கர்த்தாவை எழும்புற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமே போகணும்னு சொன்னீரே ஆண்டவர் கர்த்தாவே. அதே போல அந்த வசனத்தை போல எங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமே போகிறதுக்காக நன்றி. இது 21 நாள் ஜெபத்தில் கர்த்தாவே பிதா குமாரன்
பரிசுத்தாவியானவர் நீர் இருந்து நடத்துங்க கர்த்தாவே, நடத்துங்கப்பா. அப்பா இந்த 21 நாள் கர்த்தாவே முடியும் போது சுவாமி பெரிய கர்த்தாவை அற்புதங்களை நீர் செய்ய கிருபை தாங்க சுவாமி. தேவனே நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே நன்றி ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா எத்தனோ பேர் கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கிறாங்கப்பா. அப்பா நீ சொன்னீர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீ என்னிடத்துல வா, நான் விளைப்பாறுதலை தருகிறேன்னு சொன்னவரே. தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் விளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அப்பா பாவ சாப கட்டுகளோ பின்னே சூன்யமோ மாய மந்திரங்களோ அசுத்தாவிகளோ வியாதிகளோ கொள்ள நோய்களோ கடனும் பிரச்சனைகளும் என்ன இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ எது தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே அப்பா தடைகள் எல்லாம் நீங்கி தகப்பனே உங்களை கர்த்தாவே அப்பா தேவனை ஒவ்வொரு காரியங்களும் நடத்தி கொடுக்கிற தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, பதில் கொடுக்கிறீரே, அதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் கர்த்தா ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன், அதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு சாபங்களோ பாவங்களோ கர்த்தாவை பின்னி சூன்யங்களை கட்டுகளை யாரையும் அணுகாதபடி தேவனே அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே தேவ அவங்க பிரசன்னம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இறங்கட்டும் ஐயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் மேலே தேவாவும் கரம் இறங்கட்டும். நாங்கள் செய்த பாவங்களோ எங்கள் பிதாக்கள் செய்த பாவங்களோ கர்த்தா விக்கிரக பாவங்களோ அப்பா என்ன இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இது காலை வேளையில் கர்த்தா ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தேவன் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. சபைகளை எழுப்புதல் காண செய்யறதுக்காக நன்றி. சபை குடும்பங்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை ரட்சிங்கப்பா. தேவனை ரட்சிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலே உனக்கு கரம் இருக்கட்டும் கர்த்தாவை. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவை குடும்பங்களா அப்பா ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைங்களில் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர சுவாமி. அப்பா உங்கள் கோபம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த குடும்பங்களை மேலே வராதபடி சுவாமி, இந்த பிள்ளைங்களை மேலே வராதபடி தேவநீர் ஆண்டவரை ரட்சித்ததுக்காக நன்றி சுவாமி. இறக்கமுள்ள கர்த்தாவே அப்பா இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது சமூகத்தில் வருகின்றோம் அப்பா. எங்கள் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். முந்தினோர் செய்த பிதாக்களை செய்த பாவங்களோ எங்களை மேலே அணுகாதபடி தேவன் நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி. என் தாய் தகப்பனை செய்த பாவங்களோ பிதாக்களை செய்த பாவங்களோ எங்களை மேலே வராதபடி நீர் பாதுகாக்கிற தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு புள்ளிங்களும் கர்த்தாவை நீர் ரட்சிங்க. மீறுதல்கள்னாலும் பாவங்களை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வரக்கூடாது சுவாமி. ஆண்டவரே எங்களை கர்த்தாவே அநீதினாலே கர்த்தாவே எங்களை பாவங்கள் அப்பா எங்களை கர்த்தாவே தடை செய்யக்கூடாதப்பா. எங்களை சாபங்களுக்காக கர்த்தா முள்ளு மூடி சூட்டப்பட்டு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே பலியானீரே கர்த்தாவே. பாவங்கள் நிமித்தமோ பாவ மன்னிப்பையும் கர்த்தாவே சாபத்தில் இருந்து நீங்களாக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவனீர் எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி அப்பா. எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே இருளில் இருந்து எங்களை கர்த்தாவை வெளிச்சத்தை கொண்டு வந்தீரே. எங்கள் பாவ சாபங்கள் இருந்து விடுதலை கொடுத்தீரே. அதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் பரலோக பிதாவே உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே தேவாங்க பிரசன்னம் இருங்கிறதுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவை அவரோட அப்பா உங்கள் தழும்புகளால் கர்த்தாவை சுகமாக்குங்கப்பா. தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாவை உங்கள் தழும்புகளால் சுகமாக்குங்க. ஆவியானவர் நீர் கர்த்தாவை எங்கள் ஜபத்தை நீர் பதில் கொடுத்ததுக்காக நன்றி ஏசையா. நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஜெபம் 21 நாள் ஜெபம். முதலாவது நாள் 2வது நாள் நாளைக்கு 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இதுக்காக நீங்கள் ஜெபிங்க. எல்லாரும் நீங்கள் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த 21 நாளில் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே. 1 தெசலோனிக்கர் 4வது ಅಧಿಕಾರಂ 17வது ವಚನ ವಾಸಿಯಮ್ಮ. ಆಮೇಲೆ ಜೀವದಿಂದಿಳಿದವರು ನಾವು ಅಂತರಿಕ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅವರ ಸಂಗಡಲೇ ಮೇಘವಾಹನರಾಗಿ ಪಕ್ಕನೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವೆವು. ಹೀಗಾಗಿ ನಾವು ಸದಾಕಾಲವು ಕರ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವೆವು. ಆದ ಕಾರಣ ಈ ಮಾತುಗಳಿಂದ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவர் வரும்போது அவங்களை சந்திக்கிறதுக்காக வானத்துல நம்ம என்ன பண்றோம், அவர் சந்திக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படி அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே சுவாமி, ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தியம் படைத்த தேவனே, ஆவியானவரே கர்த்தாவே, இந்த முதலாவது நாள் கர்த்தாவே, இந்த உவாச ஜபத்துல தேவன் நீர் கர்த்தாவே எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடக்க முதல்ல முடிவரை நீர் இருந்து கர்த்தாவே நடத்த போற கிருபைக்காக கர்த்தாவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா. உங்களை துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. சர்வத்தியம் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் அப்பா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை. ஆமெனையா. நீர் செய்த நன்மைகளை யாரும் கர்த்தாவே, உமது அன்பை மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறுபேனோ உமது அன்பை, நான் மறுபேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆவியானவரே ஸ்தோத்திரமையா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படைத்த தேவனே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ரெண்டாவது சங்கீதம் நம்ம படிக்கலாம். மாறி மாறி படிக்கலாம். రెండవది సంగీతం 2 కీర్తనలు 2 మారి మారి ನಾವು ಓದೋಣ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಅನ್ಯ ಜನಗಳು ದೊಂಬಿ ಮಾಡುವುದು, ಜನಾಂಗಗಳವರು ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸುವುದು ಯಾಕೆ? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கும் விரோதமாகவும் பூமியின் ராஜ்யங்களே எழும்பி நின்று அதிகாலை ನಮಗೆ ಅವರು ಹಾಕಿದ ಬಂಧನಗಳನ್ನು ಕಿತ್ತು ಬೇಡಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಸಾಡೋಣ ಎಂದು ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರಲ್ಲ.
ಅನಂತರ ಆತನು ಸಿಟ್ಟಾಗಿ, ನಾನು ನೇಮಿಸಿದ ಅರಸನನ್ನು ಚೀಯೋನೆಂಬ ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿಯೇ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾಯಿತು ಎಂದು ಹೇಳಿ, ಕೋಪವೇಶದಿಂದ ಅವರನ್ನು ಕಳವಳಗೊಳಿಸುವರು. ನಾನು ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ಕೇಳಿರಿ. ಆತನು ನನಗೆ ನೀನು ಮಗನು, ನಾನೇ ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ. ನೀನು ಕೇಳಿಕೊಂಡರೆ ನಾನು ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ಅಧೀನ ಮಾಡುವೆನು. ಭೂಮಿಯ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ ಇರುವ ಎಲ್ಲ ದೇಶಗಳನ್ನು ನಿನಗೆ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿ ಕೊಡುವೆನು. ಕಬ್ಬಿಣದ ಗದೆಯಿಂದ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡುವಿ, ಮಣ್ಣಿನ ಮಡಕೆಗಳನ್ನು ಎಂಬಂತೆ ಅವರನ್ನು ಹೊಡೆದು ಹಾಕುವಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಆದುದರಿಂದ ಅರಸುಗಳೀರ ವಿವೇಕಗಳಾಗಿರ್ರಿ, ರಾಷ್ಟ್ರಪತಿಗಳು ಬುದ್ಧಿ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. ಯೆಹೋವನನ್ನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಸೇವಿಸಿರಿ, ನಡುಗುತ್ತಾ ಉಲ್ಲಾಸ ಪಡಿರಿ. ಆತನು ಮಗನಿಗೆ ಮುದ್ದಿಡಿರಿ, ಇಲ್ಲವಾದರೆ ಆತನ ಕೋಪವು ಬೇಗನೆ ಪ್ರಜ್ವಲಿಸಲು ನೀವು ದಾರಿಯಲ್ಲೇ ನಾಶವಾದಿರಿ. ಆತನ ಮೊರೆ ಹೊಕ್ಕುವರೆಲ್ಲರೂ ಧನ್ಯರು. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் ஜபத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, 21 நாள் முதலாவதாக இன்றைக்கி முதலாவது நாள். இதில் 3 பகுதிகளாக நாம் பிரித்து இருக்கிறோம். ஒன்று நீங்கள் பார்க்கும்போது எதுக்காகனா, நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யணும், நம்மளை சுத்திகரிக்கணும். அதுக்காக 7 நாள் நம்ம பரிசுத்தத்துக்காக 7 நாள் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். ரெண்டாவதாக சபையில் எழுப்புதலுக்காக 7 நாள் நம்ம ஜெபிக்கிறோம். சபையில் எழுப்புதலுக்காக 7 நாள் நம்ம ஜெபிக்கிறோம். சபைக்கு வெளியில் எழுப்புதலுக்காக 7 நாள் நம்ம ஜெபிக்கிறோம். சபையில் வெளியில் எழுப்புதலுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபைகளில் ஒவ்வொரு சபையில் எழுப்புதலுக்காக 7 நாள் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 21 நாள் நம்ம பிரித்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது காலையில் 4 மணி ஜபத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதில் சங்கீதம் 55:22 நீங்கள் வாசித்த பாருங்கள். சங்கீதம் 55:22 நீங்கள் பாருங்கள், அது வாசிங்க, மைக்கில் எடுத்து வாசிங்க. ನಿನ್ನ ಚಿಂತಾಭಾರವನ್ನು ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಹಾಕು, ನಿನ್ನ ಚಿಂತಾಭಾರವನ್ನು ಯೆಹೋವ ಮೇಲೆ ಹಾಕು, ಆತನು ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡುವನು. ಆತನು ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡುವರು. ನೀತಿವಂತನನ್ನು ಎಂದಿಗೂ ನೀತಿವಂತರನ್ನು ಎಂದಿಗೂ கதலகொலிசரு. ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் என்ன பண்ணுறார், நீதிமான்களை ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறதில்லை, தள்ளாட விட மாட்டார். நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் மேலே பாரத்தை போடு, கலங்கி தவிக்காதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை போடுறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த 21 நாள் இந்த ஜபத்தில் கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா நான் காலையில் 4 மணிலிருந்து 7 மணி வரை இங்கே நீங்கள் அமைதியாக தேவன் பாதத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாரு, உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே போல் சாயந்தரம் கூட 7லிருந்து 8 வரை நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, என்னென்ன காரியங்களும் உங்களுக்கு தேவையோ, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடை இருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் இங்கே ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறார், பெரிய காரியங்கள் செய்கிறார். நம்ம என்ன பண்ணணும், முழு இதயத்தோடு அவங்க விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவன மகிமை தேவனை என்ன பண்ண முடியாது, நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியமும் நம்ம செய்ய முடியாது. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறார், விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் இந்த 21 நாள் ஆனதுக்கப்புறம் தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ தெரியாது. ஆனால் எனக்கு தோன்றுறது என்னென்னா, இந்த மாதிரி உபவாச கூட்டங்களை நம்ம நடத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோன்றது ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்கள், இன்னைக்கு கூட ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் கட்டி எடுத்துகிட்டு அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க
பாஸ்ட்ரியும் மகனும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, குத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணால், நம்ம தேசத்துக்காக, நம்ம ஜனங்களுக்காக நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படித்த தேவாதி தேவனே, உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் கர்த்தா வருகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளுக்காக நேரத்துக்காக நன்றி. எங்கள் எல்லா கர்த்தாவே எங்கள் சேர்த்து ஆவியானவரே தேசத்துக்காக ஜெபிக்க நீர் கிருபை செய்திருப்பா. நன்றி கர்த்தாவே. என் தேசத்து மேலே உனக்கு கரம் இருக்கட்டும். என் தேசங்களை கர்த்தாவே ரட்சிது அப்பா. அதிகாரிகளை ரட்சிங்க, வாலிபர்களை ரட்சிங்க, குழந்தைங்களை ரட்சிங்க ஆண்டவர் கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே தேவா உனக்கு கரம் இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா குழந்தைகளை கர்த்தா பாதுகாவல் தேவன் கொடுங்கப்பா. அதே போல கர்த்தாவே கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்கவே போகட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்ருவானவன் ஜனங்கள் மூலமாக கிரியைகளை செய்து கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர சபைகளை நொழிஞ்சு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா நீங்க தெரிந்து கொண்ட ஊழியக்காரங்கள் அடிக்கிறதோ துன்பப்படுத்துகிறதோ செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. அவங்கள எந்த கப்பனே நீர் சந்திங்க ஆண்டவரே. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டும் ஆவியானவரே. உங்க கரம் அவங்கள மேலே இறங்கட்டும், உங்க அபிஷேகம் அவங்கள மேலே இறங்கட்டும், உங்க ருசி அவங்கள பார்க்கட்டும். தேவனே ஸ்தோத்திர கர்த்தரே. தேவன் என்று கர்த்தாவை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. அவங்க மனக்கண்கள் எல்லாம் கட்டி இருக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உங்களை விட்டு வெளியே போகட்டும் ஐயா. என் தேசத்தை மேலே உங்க கரம் இறங்கட்டும் ஐயா. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீரையா. கடைசி காலத்தை நாங்கள் இருக்கிறோன்றது கர்த்தாவே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரமாப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது என் தேவன் நீர் விடுதலை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவனே யார் யார் ஆண்டவரே கண்ணீரோட கஷ்டத்தோட ஆண்டவரே ஆலயத்தை நடத்த முடியல, சபை நடத்த முடியல, ஊழி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி யார் யார் கஷ்டத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் நீர் விடுதலை கொடுங்கப்பா. தேவனே ஸ்தோத்திரமாப்பா. நீர் அளித்த ஒரு உண்மை இல்லவரையா ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் தேசத்துல கர்த்தாவே கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா போராடுகிற அந்தகார கிரியைகள் எல்லாம் நீங்க தகப்பனே ஒவ்வொரு சபைகளை எழுப்புதல், ஒவ்வொரு குடும்பங்களை எழுப்புதல், ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மகளுக்குள்ள எழுப்புதல் தேவன் நீர் கொடுக்கிற கிருபைக்காக கர்த்தாவே எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் 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 அப்பா. அப்பா நீ சொன்னீர் ஆண்டவரே நான் பரிசுத்தர் என்ன போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. எந்தரோ தடைகளோ பலவீனங்களோ சோறுகளோ கர்த்தாவே ஆண்டவர் எங்களை அணுகக்கூடாதப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி அப்பா. என் தேசத்தை ஜெபிக்கிற பிள்ளைங்களை எழுப்பு கொடுங்க ஐயா. ஜெப வீரன்களை எழுப்பு கொடுங்க ஐயா. என் தேசத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனோ பேர் பக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனக்கண்களை கட்டி இருக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நிர்மலமாக்குறோம் அப்பா. ஜனங்களுக்கு மனக்கண்களை தொருங்கப்பா. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை தாங்கண்டவரே. உங்க பாதபடியிலே வரட்டும் ஐயா. தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஒவ்வொரு சபைகளை எழுப்புதல் அப்பா. என் தேசத்துல எழுப்புதல் கர்த்தாவே அப்பா. நீர் கர்த்தாவே காண செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. என் ஜபங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசையா என் ஜபத்தை நீர் கேட்டு பதில் கொடுத்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவனுக்கு நன்றி. அதே போல் வியாதிஸ்தருக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தேசத்தில் எத்தனோ பேர் வியாதிஸ்தர் இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் வியாதிகளில் இருக்கிறவங்களெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமையா. என் தேசத்தில் கர்த்தா வியாதிஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் கர்த்தாவை நிரட்சிங்கப்பா ஆண்டவரே. உங்கள் தழும்புகளால் சுகமாக்குங்க ஆவியானவரே. ஒவ்வொருத்தர் கர்த்தாவை என்னென்ன கர்த்தாவை ஸ்கின்லானாலும் சரி தகப்பன், எலும்புல நரம்புல ஆண்டவரே ரத்தத்தில் வந்திருக்கிற அந்த வியாதிகளை சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவை அவங்கள விட்டு வெளுகட்டும் அப்பா. அவங்க தழும்புகளால் அவங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே.
அப்போ அவங்களை ரட்சிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திர சுவாமி, நன்றி. அதே போல் ஆண்டவரே, கடனோட இருக்கிற பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கடனுங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஐயா. நீ அநேக ஜனங்களுக்கு கடனு கொடுப்பாய், நீயோ கடனை வாங்காதிருப்பாய்னு சொன்னீரே. அந்த வசனத்துப்படி கர்த்தா அவங்க பிள்ளைங்கள் அந்த கடன்ல இருந்து விடுதலை தேவன் நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்க ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனே நன்றி. அதே போல கர்த்தா, வீடு இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக ஆண்டவரே, வீட்டுக்கு வாடி கட்ட முடியாம ஆண்டவரே, வீடு இல்லாம கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை கர்த்தாவே நீர் ரட்சிங்கிற ராஜா. தேவனே, அவங்க பிள்ளைங்கள மேலே தேவ அவனுக்கு கரம் இறங்கட்டும். அவங்க வருமானங்களை தேவனீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே சொந்த வீடு கொடுங்கப்பா. வானம் என்ன சிங்காசனம், பூமி என்னோட பாதப்படின்னு சொன்னீரே. இதெல்லாம் உங்களுதா கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தா வீடு கொடுக்கறதுக்காக தேவனுக்கு நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. அதே போல திருமணம் ஆகாம கர்த்தாவே காத்திருக்கிற பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஐயா. ஏற்ற காலத்தை கர்த்தாவே ஆண்டவரே, அந்த திருமணங்களை நடக்க தேவனீர் கிருபை தாங்கப்பா. தேவனே, அந்த தடைகள் எல்லாம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தை அவங்களை விட்டு வெளிகி ஆண்டவர் ஏற்ற காலத்தை கர்த்தாவே திருமணங்களை நடக்க தேவனீர் கிருபை தாங்கப்பா. தேவனே, எத்தனோ பேர் சுவாமி கண்ணீரோட கஷ்டத்தோட இருக்கிறாங்க ஐயா. இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா. அவங்களுக்கு கர்த்தாவே வெளியில நீர் கொண்டு வாங்கப்பா. சாபத்துல கர்த்தாவே இருக்கிற ஜனங்களும் பாவத்துல இருக்கிற ஜனங்களும் தேவனீர் வெளியில கொண்டு வர கிருபைக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனோ பேர் ஆண்டவரே பாவத்துல சாபத்துல இருக்கிறாங்க ஐயா. அவங்களை தேவனீர் கொண்டு வாங்க. இந்த தேசத்துல எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஆண்டவரே, லஞ்சத்தினாவி, அபச்சாரத்தினாவி, இச்சினாவி, பெருமைனாவி, ஆடம்பரத்தாவி ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனங்களை கொண்டு வர ஆவிகளும் பின்னி சூன்ய கட்டுகளும் மாய மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவிகளெல்லாம் இந்த தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால வெளியே போகட்டும். இந்த தேசத்தை நீ ரட்சிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அதே போல ஊழிக்காரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தெரிந்து கொண்ட ஊழிக்காரங்கள் ஆண்டவரே, ஊழிக்காரங்கள் சுகத்தை விரும்புகிற தேவநீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. அப்பா, அவங்களுக்கு கர்த்தாவே தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை மூலமா, பிள்ளைங்களை மூலமா கர்த்தா, விசுவாசிகளை மூலமா கிரியைகளை செய்கிற அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த விசாப்பா, அந்த போதகர்கள் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அங்க பிரயாணத்துல தேவநீர் கூட இருங்க கர்த்தாவே. தேவனே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உங்க வருகைக்கப்பா ஒவ்வொருத்தர் நீர் ஆயுதப்படுத்துங்க. கடைசி காலத்துல கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடைசி காலத்துல நடக்கும் போது அப்பா, இந்த பூகம்பமோ சுனாமி கர்த்தாவே, ஜலத்தினாலே, மின்சாரத்தினாலே, காற்றினாலே, விஷ பூச்சிகளும் விஷ ஜந்துகளும் அந்த மரணங்களும் கர்த்தாவே, பிரயாணங்கள்லாம் ஆண்டவரே போராடி அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கட்டி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க பிள்ளைங்களுக்கு நீர் பாதுகாவல கொடுக்கிற கிருபைக்காக தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை நீர் கேட்டு பதில கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கரங்கள் தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்க மத்தியத்தில் நீர் இருக்கிறீர் தேவன். எங்க ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். பதில கொடுக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென் ஆமென். அதே போல நம்ம சபை விசுவாசிகளுக்காக நாம ஜெபிக்கலாம். நம்ம சபை விசுவாசிகளும் ஆசீர்வாதமாக இருக்கணும். காலையில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் சொல்லி பேராக நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். நம்ம விசுவாசிகள் தேவன் ஆசீர்வதிக்கணும். நம்ம விசுவாசிகள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். அதற்காக ஜெபிங்க. இன்னும் கனி கொடுக்குறவங்களாக மாறணும். அவங்க கொடுக்குறவங்களாக அவங்களுக்கு குடும்பங்களை இருக்கிற அசுத்த ஆவிகளும் பின்னி சூன்யங்களும் மாய மந்திரங்களால் இயேசுவின் நாமத்தை அந்த குடும்பங்களை விட்டு வெளிகி அவங்கெல்லாம் கொடுக்குறவங்களாக தேவனோட ராஜ்யம் கட்டுறவங்க இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. பரலோக தேவனே, பரலோக ராஜாவே, உங்க பாதவடியில வருகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசிகள் தேவனே குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துல தேவனீர் கர்த்தாவே இறங்கமப்பா. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. எந்த ஒரு சாபங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த குடும்பத்தை விட்டு வெளுகட்டும். அந்த பிள்ளைங்களை விட்டு வெளுகட்டும் ஐயா. அந்த குடும்பங்களை கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அந்த கடன் என்ற சாபங்களை நீங்கட்டும். அந்த வியாதிகளை நீங்கட்டும் கர்த்தாவே.
ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் கெடுக்கிற அந்த ஆவிகளெல்லாம் இயேசுவே நாமத்தில் சுட்டெரிக்கிறோம் ஐயா. குடும்ப ஜபங்களை பண்ணட்டும் ஆவியானவரே, குடும்பங்களை பலிபீட்டம் கட்டப்படட்டும் ஆவியானவரே. அந்த குடும்பங்களுக்கு விரோதமாக, அந்த பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமே போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க வருகைக்கு அவங்களை ஆயுதப்படுத்துறதுக்காக நன்றி சுவாமி. இந்த 21 நாள் ஜபத்தில் தகப்பனே, குடும்பமாக உங்க பாதபடியில் வந்து ஆண்டவரே கலந்து கொள்ள கிருபை தாங்க. எங்க ஜபத்துக்கு நீர் பதில் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம ஜெபத்தை கேட்டு தேவனை பதில் கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரலோக தேவனே, எங்க ஜெபத்தை நீர் கேட்டு பதில் கொடுத்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா.